இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா சேது, என்னது இது? காஃபி. நான் கேட்கவே இல்லையே. இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைச்சேன். நானே உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு வச்சேன். அம்மா இந்தாங்க. சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இதை குடிங்க. சேது, அட இந்தாங்கம்மா. சேது, என்ன சேது, பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ சாரி தமிழ், கை தவறி. போங்க சேது, எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தரவா செக் பண்ணிட்டு வந்தேன், எல்லாத்தையுமே இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. தமிழ் விடு. சேது என்ன வேணும் நான் செஞ்சா? இல்லம்மா, சரி. நீ டென்ஷன் ஆகாத. சரி. தருதல இந்த நேரத்துல இது இங்க எதுக்கு காப்பி எடுத்துட்டு வந்துச்சு? ஐயோ, எல்லாத்தையும் சொதப்பிட்டானே. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல ஜனமா, இதுக்கு மேல இந்த ஃபைல்ல நீங்க சைன் பண்ண முடியாது. நான் மறுபடியும் பிரிண்ட் எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே. சாரி ஜனம்மா. நோ ப்ராப்ளம். சரி. சேது. சிஸ்டர் ரொம்ப சாரி. எதுக்கு சேது? காஃபி கொட்டினதுக்கா இல்ல என்ன காப்பாத்தினதுக்கா? எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல சிஸ்டர். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு தண்டனைக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி, உடம்பெல்லாம் புழு நெளிகிற மாதிரி இருக்கு சிஸ்டர். என்னால இதை தாங்கிக்கவே முடியல சிஸ்டர். நீங்க எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்ளோ கில்ட்டி ஆகுறீங்க சேது? ஃபைல்ல தப்பான டாக்குமெண்ட்டை நீங்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இல்ல சிஸ்டர், எங்க அப்பா. சிஸ்டர், எங்க அப்பா ரொம்ப தப்பான ஆளு. நானும் அவரை என்னென்னமோ பண்ணி திருத்த முயற்சி பண்ணேன். ஆனா அவரு மாறவே மாட்டேங்கிறாரு. அது ஒரு பிறவி குணம் போல. இதே மாதிரி ஜனமா சொத்தை பத்தி பேசினப்போ நான் அவரை எதிர்த்து பேசினேன்னு தான் அவருக்கு என் மேல கோபம். எங்க ஜனமா கிட்ட இவரை பத்தி சொல்லிடுவேன்னு பயந்துதான் என்னை வேற ஊருக்கே அனுப்புனாரு. இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி திருட்டுத்தனமா ஏதாவது டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஃபைல்குள்ள வைக்கிறாரு சிஸ்டர். என்னால எப்படி சிஸ்டர் அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? இப்படி ஒருத்தருக்கு போய் நான் புள்ளையா பிறந்துட்டேன்னு நானே வருத்தப்படுறேன் சிஸ்டர். அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் சேது, ஆனா நீங்க ரொம்ப நல்லவர். அப்பான்னு கூட பார்க்காம நியாயத்து பக்கம் நிக்கிறீங்களே, அதுவே பெரிய விஷயம் சேது. இந்த குணம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிஸ்டர், எங்க அப்பாவை சும்மா விடாதீங்க. அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே பார்க்காதீங்க. அவர் திருந்தணும், இல்ல நீங்க அவர் திருத்தணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சிஸ்டர். அதுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன்.